ஸ்டேஷன்ல பயங்கரம் கூட்டம், மக்கள் நெரிசல். மக்கள் நெரிசல்ல ஒரு குழந்தை தொலைஞ்சு போயிடுச்சு. அந்த குழந்தை தொலைந்து போனது அவங்க அப்பா தேடிட்டு இருக்கிறாரு. அந்த கூட்ட நெரிசல்ல, அதிகமான கூட்டத்துல இந்த குழந்தையினுடைய அழுகிற சத்தம் கூட அவங்க அப்பாவுக்கு கேட்கல. இந்த குழந்தை அழுகிறதை கண்டு பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த குழந்தை அட்டன் பண்றாங்க. அந்த குழந்தை எனக்கு அப்பா வேணும், அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை அழுகுது. அந்த குழந்தைகிட்ட அப்பாவுடைய ஃபோன் நம்பர் இருக்குதா? அந்த குழந்தை சொல்றது எனக்கு தெரியாது. உங்க அப்பா எப்படி இருப்பாரு? அந்த குழந்தைக்கு சொல்ல தெரியல. உங்க ஊர் என்ன? சொல்ல தெரியல. அப்போ அந்த குழந்தைகிட்ட இவர்களுக்கு தேவைப்படுற பதில் எதுவுமே வரல. ஆனா அந்த குழந்தை ஒரு விஷயத்த மட்டும் சொல்லுது, எங்க அப்பா வருவார், எங்க அப்பா என்னை தேடி வருவார். அந்த குழந்தை சொன்ன பதில். அவங்க அப்பா அதே போல கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தைய தேடி கண்டுபிடிச்சிட்டாரு. கவனிங்க, குழந்தைக்கு எதுவும் சொல்ல தெரியல. அப்பா எப்படி இருப்பாரு, அப்பாவோட ஃபோன் நம்பர், எந்த ஊர், எதுவும் சொல்ல தெரியல. உனக்கு அந்த குழந்தைக்கு தெரிந்த ஒரே விஷயம், என் அப்பா வருவார். அப்பாவுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும். குழந்தை எப்படி இருக்கும், என்ன நிறத்துல இருக்கும், என்ன கஷ்டப்படும், எல்லா டீட்டெயிலும் அப்பாவுக்கு தெரியும். எல்லா டீட்டெயிலையும் தெரிந்ததான இந்த குழந்தை, இந்த அப்பா வருவாருன்னு சொல்லி இந்த குழந்தைக்கு தெரியும். யோவான் 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு ஆறுதலை சொல்லிக் கொண்டிருக்கிறார். முடித்து அவர் பரலோகத்திற்கு போகணும். அதற்கு முன்பாக சிலுவையின் பாடுகளை அடைந்து மரித்து உயிரோடு கூட எழுந்து பரலோகத்திற்கு போகணும். Is closing his ministries. இதை சீஷர்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்த நேரத்துல தான் யோவான் 14:18 இவ்விதமாக அவர் சொல்கிறார், I will not leave you as orphans, I will come to you. உங்களை நான் அனாதையாக நான் விட மாட்டேன், நான் உங்களிடத்துல நான் வருவேன்னு சொல்லி சொல்றேன். இந்த வார்த்தைக்கான உண்மையான டிரான்ஸ்லேஷன் அல்லது இதனுடைய அர்த்தத்தை பார்த்தா, அதுல யூஸ் பண்ணப்பட்டதான கிரேக்க வார்த்தைக்கான பதம் ஆர்ஃபன் என்றதான வார்த்தையை குறித்தாலும் அதுக்குள்ள வேற ஒரு அர்த்தமும் இருக்கிறது. அந்த அர்த்தம் தான் I will not leave you comfortless. இந்த கஷ்டத்துல உங்களை நான் விட மாட்டேன், இந்த கஷ்டம் உங்களை நீடிக்க நான் விட மாட்டேன், இந்த பாடுகளில் நான் உங்களை விட மாட்டேன், நான் உங்களை ஆறுதல் இல்லாம நான் விட மாட்டேன், நான் கண்டிப்பா வந்துருவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாங்க. இந்த
உலகில் வேதத்துல ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி நேசித்தார், எப்படி அவர்களுக்கு உதவி செய்தார், நிறைய சம்பவங்கள் வேதத்துல இருக்கிறது. ஆண்டவர் மறந்து போகல. சில நேரங்கள்ல பாடுகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு டீட்டெயில்ஸும் தெரியாது அந்த குழந்தைய போல. ஆனா நம்முடைய அப்பாவுக்கு நம்மள தெரியும். நீங்க என்ன கஷ்டப்படுறீங்க, நீங்க எங்க வேதனைப்படுறீங்க, எந்த இடத்துல ஹர்ட் ஆயிருக்கீங்க, எந்த இடத்துல ஆறுதல் இல்லாம இருக்கிறீங்க, எந்த இடத்துல தனிமையா இருக்கிறீங்கன்னு சொல்லி அப்பாவுக்கு தெரியும். இயேசு சொல்றாரு, ஐ வில் கம் டு யூ. எரேமியா 38-39 அதிகாரத்துல எரேமியா தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறார். இந்த தேசத்தை கண்டிப்பா பாபிலோன் அரசு வந்து இந்த தேசத்தை பிடிக்கும், பாபிலோன் அரசுக்கு நீங்கள் எல்லாம் அடிமையாக போவீர்கள் என்று சொல்லுகிறார். 38 அதிகாரத்துல பார்க்கிறோம். இதை கேட்டதான அந்த நாட்டினுடைய சோல்ஜர்ஸ் ராஜாவிட்ட போய் இதை சொல்றாங்க. சொல்றாங்க, இந்த எரேமியாவை கொன்று விட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். எரேமியாவை பிடிக்கணும், நம்ம நாட்டுக்கு எரேமியா கேடு என்று சொல்லுகிறார்கள். அப்ப ராஜா சொல்றாரு, உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை செஞ்சிருங்கன்னு சொல்றாரு. 38 அதிகாரத்துல வாசிக்கும் போது எரேமியாவை ஒரு பெரிய குழிக்குள்ள போட்டாங்க, சகதி நிறைந்ததான குழி. அங்க அவன் சாகணும்னு சொல்லி எரேமியாவை குழிக்குள்ள போடுறாங்க. கவுனிய, எரேமியாவை குழிக்குள்ள போட்டது நம்மளுடைய சொந்த ஜனம். எரேமியாவை குழிக்குள்ள போட்டது எரேமியாவை குறித்து நன்றாக தெரிந்தவர்கள், சொந்த நாட்டவர், எரேமியாவோட பர்சனலா கனெக்டட் ஆனவர்கள். இப்படிப்பட்டதான குழியில எரேமியா கடந்து எரேமியா கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது அதே அரண்மனையில ராஜாவுக்கு வேலைக்காரனாக வேலை செஞ்சிட்டு இருந்தவர் தான் ஏபெத் மேலெக். 7ஆம் வசனத்துல 38ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். இந்த ஏபெத் மேலெக் ஒரு எத்தியோப்பியன், எரேமியாவுக்கு எந்த வகையிலையும் கனெக்டட் ஆகாத ஒரு பர்சன், ஒரு எத்தியோப்பியன். எரேமியா குழிக்குள் இருக்கிறதை கண்டதான இந்த எத்தியோப்பியன் ராஜாவிட்ட போய் எரேமியாவை குறித்து பேசி, இந்த எரேமியாவுக்கு அவர்கள் அக்கிரமங்கள் செய்கிறார்கள் என்று சொல்லி எரேமியாவை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி எத்தியோப்பியன் அங்கலாய்க்கிறதை பார்த்ததான ராஜா எரேமியாவை காப்பாற்றும்படியாக 30 ஆட்களை அனுப்பினார். 30 பேரும் வந்து பல பழைய சேலைகள்லாம் எடுத்து அதை ஒன்றாக கட்டி குழிக்குள்ள விட்டு எரேமியா எடுத்து சொன்னாங்க, இந்த சேலையை பிடிச்சிக்கோ, உடைய கைகளுக்குள்ளா இந்த சேலையை வச்சுக்கோ, பேடிங் பண்ணு அப்படின்னு சொல்லி எரேமியாவை அவர்கள் தூக்கி எடுத்தார்கள். அது 13ஆவது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். Then they lifted him out. அந்த குழியிலிருந்து அவரை தூக்கி விட்டார்கள். செஞ்சது யாரு? ஒரு எத்தியோப்பியன். எரேமியா தனித்து விடப்பட்டான். குழியில கதறினார். அந்த குழி வாழ்க்கை எரேமியாவுக்கு வழியை கொடுத்தது. கர்த்தர் எரேமியாவை மறந்து போகவில்லை. குழியின் அனுபவம் எரேமியாவுக்கு வந்தாலும் அந்த குழிக்குள்ள தேவனுடைய கிருபையின் கரமும் வந்தது. எரேமியாவுக்கு கொஞ்சம் கூட
தொடர்பில்லாததான ஒரு எத்தியோப்பியன் எரேமியாவுக்கு உதவி செய்தார். என் அன்பு தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில எரேமியாவை போல பல பாடுகள் வரலாம். உங்களுடைய சொந்த ஜனம், உங்களுக்காக யார் நிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவர்களே உங்களை குழிக்குள்ள தூக்கி போடலாம். அந்த குழியில எரேமியா கதறினது போல வாழ்க்கையினுடைய வழிகள் உங்களை கதற வைக்கும். தனிமை, இருள், அந்தகாரம், ஆழம், நம்பிக்கை இல்லை. கர்த்தர் உங்களை மறப்பதில்லை. ஒரு நாளும் அவர் உங்களை கைவிடுவதில்லை. வேதத்துல எத்தனையோ சாட்சிகளை நம்மளால இப்படி நம்ம பார்க்க முடியும். கஷ்டப்படுவாங்க. சம்டைம் இட் இஸ் வெரி லாங். சில நேரங்களில் இந்த பாடுகள் கொஞ்சம் நீடித்த காலங்களா இருக்கும். அண்ட் யூர் மோஸ்ட்லி இக்னோர்ட். நிறைய நேரங்கள்ல நம்ம தள்ளப்பட்டவர்களை போலவும் தனிமையா இருக்கிறதை போலவும் நம்ம உணர்வோம். ஆண்டவர் சரியான நேரத்துல ரொம்ப ப்ரிசைஸா லிஃப்ட் யூ அப். கண்டிப்பா ஆண்டவர் உங்களுடைய உதவிக்கு வருவார். நம்முடைய எண்ணத்துல நமக்கு வருகிறதான உதவி கொஞ்சம் லேட்டா இருந்தாலும் ஆண்டவர் பூர்ணமாக ஆண்டவர் கம்ப்ளீட் பண்ணுவார். மக்களால மறந்து போகலாம், நீடிய அமைதி இருக்கலாம், ஆனால் ஆண்டவரோ நீங்கள் எதிர்பாராத நேரத்துல எதிர்பாராத நபருடன் கூட ஆண்டவர் உங்களுக்கு உதவியை அனுப்புவார். உங்களுடைய டிக்னிட்டி ஆண்டவர் ரிஸ்டோர் பண்ணுவார். உங்களுடைய மரியாதை, உங்களுடைய கனம், உங்களுடைய சந்தோஷம் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிச்சயமாக ரிஸ்டோர் பண்ணுவார். அவங்களுடைய வாழ்க்கை மெஸ்ஸப்பா இருக்கலாம், குழம்பி போயிருக்கலாம், ஆறுதல் இல்லாமல் இருக்கலாம், சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். இயேசு சொன்னார், I will come to you. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை தேடி வருவார். நாம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உங்களுடைய பாடுகள்ல, உங்களுடைய கஷ்டங்கள்ல, உங்க தோல்விகள்ல, உங்களுடைய தனிமைகள்ல, உங்களுக்கு வலிகள் ஏற்படும் பொழுது, உங்களுக்கு ஹர்ட்ஸ் எல்லாம் ஏற்படும் பொழுது ஆண்டவரை மட்டும் பாருங்க. உங்களுடைய உதவிக்காக நிச்சயமாக ஆண்டவர் வருவார். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருங்க. நான் சொன்ன கதையை போல நமக்கு நிறைய டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியாது. ஏன் எனக்கு இந்த பிரச்சனை தெரியாது, யார் இதற்கு பின்னாடி இருக்கா எனக்கு தெரியாது. ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம், எனக்கு உதவி செய்ய என் அப்பா வருவார். சீஷர்களுக்கு இயேசு சொன்னார், I will not leave you comfortless. I will not leave you. உலகம் உங்களை இக்னோர் பண்ணலாம், God will not ignore you. He will come with his power to help you. சீஷர்களுக்கு இந்த சொன்ன வார்த்தையினுடைய தீர்க்கதரிசன அர்த்தம், இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு கூட எழுந்ததற்கு பின்பு அவர் பரலோகத்திற்கு போனார். அவர் திரும்பவும் வந்து தன்னுடைய சனங்களை அவர் அழைத்து செல்வார் என்றதான தீர்க்க தரிசன அர்த்தமும் அதில் இருக்கிறது. இன்றைக்கு நமக்கு தேவையான அர்த்தமும் அதிலே இருக்கிறது. கண்புக்குரியவர்களே, இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை நடத்துவார். நீங்க எத்தனை வருஷங்கள் கஷ்டப்பட்டாலும், எவ்வளவு நாட்கள் நீங்க தனிமையா இருந்தாலும், எனக்கு யாரும் உதவி செய்யலைன்னு சொல்லி நீங்கள் நினைத்திருந்தாலும், உங்களுக்கு உதவி செய்ய வருகிறவர் இயேசு உண்டு. எவ்வளவு கூட்டத்தின் மத்தியிலையும் தகப்பன் அந்த பிள்ளையை கண்டுபிடித்தார். எத்தனை பேருக்கு மத்தியிலையும் ஆண்டவர் உங்களை கண்டுபிடித்து உங்களுக்கு உதவி செய்வார். லூக்கா 13ஆம் அதிகாரத்துல ஒரு ஸ்திரீக்கு கூடி 18 வருஷம்
ஜீரோ அட்டென்ஷன். 18 வருஷமாக கஷ்டப்படுகிற அந்த கூலிக்கு உதவி யாருமே இல்லை. ஜீரோ அட்டென்ஷன் டு ஹர், இக்னோர்ட், கம்ப்ளீட்லி டிஸ்பைஸ்ட். இகழப்பட்டார், கவனிப்பார் யாருமே இல்லை. லூக்கா 13ஆம் அதிகாரத்துல 10-17 வசனங்களை வாசிக்கும் போது அந்த கிரௌட்ல இயேசு கூலியை பார்த்தாருங்க. அந்த கிரௌட்ல கூலியை பார்த்தாரு. கண்புக்குரியவர்களே, அந்த கூனியை குறித்து நம்ம வாசிக்கும் போது நான் சுகமாகணும்னு கூட அந்த கூனி கேட்கல. காரணம் 18 வருஷம் லோன்லினஸ், 18 வருஷம் நோ ஹெல்ப், 18 வருஷம் தனிமை, 18 வருஷம் இருள். எனக்கு சுகம் வேணும்னு கூட அந்த கூனி கேட்கல. காரணம் அவளுடைய வலியும் வேதனையையும் அவளுடைய வாழ்க்கை முறையாகவே மாறிவிட்டது. சில நேரங்களில் உங்களுடைய வலியும் வேதனையும் உங்களுடைய வாழ்க்கையின் முறையாக மாறினாலும் உங்களை கவனிக்க ஆண்டவர் உண்டு, உங்களை பார்க்க ஆண்டவர் உண்டு. அந்த கூனிக்கு அழுகிறதற்கு கூட திராணி இல்லை, கேட்கிறதற்கு கூட திராணி இல்லை. காரணம் அவள் பழகிவிட்டாள். இயேசுவோட உதவிக்காக வந்தார். 18 வருஷம் கூன் சுகமானது. அவள் நிமிர்ந்து நின்றாள். கண்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களை நிமிர்ந்து நடக்க செய்வார். எங்கெல்லாம் அவமானப்படுகிறீர்களோ, எங்கெல்லாம் வேதனைப்படுகிறீர்களோ, எங்கெல்லாம் குழியில தூக்கி வீசப்படுகிறீர்களோ, கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள். இயேசு நிச்சயம் உங்களுடைய உதவிக்காக வருவார். The Lord will not leave you comfortless. The Lord will not leave you orphan. நீங்கள் அனாதைகள் அல்ல. That word is something emotional. You're not an orphan. God is with you. God is with you. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுடைய உதவிக்கு ஆண்டு வருவார். இந்த மாதத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து உங்களுடைய தேவைகளை சந்திக்க, உங்களுக்கு உதவி செய்ய அவர் நிச்சயம் வருவார். நீங்கள் நிமிர்ந்து நடக்க, உங்களுடைய ஜீவன் காக்கப்பட, உங்களுடைய கனத்தை திரும்ப கொடுக்க கர்த்தர் நிச்சயம் வருவார். The Lord will come to your help. உங்களுடைய காரியங்கள் வாய்க்கும். உங்களுடைய காரியங்களை கர்த்தர் சித்தி செய்ய செய்வார். கர்த்தர் உங்களுடைய மேன்மையை பார்ப்பார், உங்களை கண்டுபிடிப்பார். கர்த்தருடைய கிருபை உங்களை ஆசீர்வதிக்கும். பயப்படாதீங்க. ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய வேதனைகளை மாற்றி, உங்கள் குறைகளை மாற்றி, அந்த ப்ரிசைஸான டைமிங்ல தெய்வன் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவார். கர்த்தர் தானே இந்த நாளை ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுவதும் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கவும், உங்கள் தேவைகள் சந்திக்கப்படவும், தேவனுடைய ஆறுதல் உங்களுக்கு உண்டாகவும் நம்ம ஜெபமனோம். அவர் ஒரு நாளும் உங்களை மறந்து போக மாட்டார். ஒரு நாளும் உங்களை மறந்து போக மாட்டார். ஜெபமனோம். எங்க நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். John 14:18, we claim the promise and we believe you will not leave us orphan. எங்களை அனாதைகளாக நீங்க விட மாட்டீங்க. நாங்கள் அனாதைகள் அல்ல. இந்த உலகம் முழுவதும் எங்களுக்கு எதிர்த்து நின்னாலும் அல்லது இந்த உலகம் முழுவதும் எங்களை மறந்து போனாலும், சொந்தங்கள், எங்களுடைய நண்பர்கள், உறவுகள் யார் எங்களுக்கு எதிர்த்து நின்னாலும் மறந்து போனாலும், எங்களுக்கு ஒரு காரியம் மாத்திரம் எங்களுடைய மனதில் இருப்பதாக, நீர் எங்களை தேடி வருவீர். எங்களை நீங்க தேடி வருவீங்க. எங்களுக்கு நீங்க உதவி செய்வீங்க. மனிதர்கள் எங்களை புரிந்து கொள்ள முடியாது, அவரால் புரிந்து கொள்ளவும் முடியாது. புரிந்து கொள்ளாத மனிதர்கள் தான் எரேமியாவை தூக்கி குழியில போட்டாங்க.
எரேமியாவுக்கு கொஞ்சம் கூட தொடர்பு இல்லாததான ஒரு எத்தியோப்பியன் உதவி செய்தான். அவன் இஸ்ரவேலன் அல்ல. கர்த்தர் நீர் உதவிகளை அனுப்ப நீர் வல்லவராய் இருக்கிறீர். நீர் எங்களுடைய தகப்பன். நாங்கள் அநாதைகள் அல்ல, நாங்கள் தனிமைப்பட்டவர்கள் அல்ல. சில நேரங்களிலே எங்களுடைய வேதனைகளிலும் எங்களுடைய பாடுகளிலும் வாழ்ந்து பழகி இருந்தாலும் கூட நீர் எங்களை கவனித்து பார்க்கிறீர். சம்டைம் இட் இஸ் லாங். கர்த்தர் நீர் எங்களை கவனித்து அழுகிறதற்கு கூட திராணி இல்லாததான கூனியை கர்த்தர் சுகமாக்கினது போல கர்த்தர் நீர் எங்களையும் சுகமாக்குவீர். இந்த மாதத்தை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மே மாதத்துல உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவியை செய்யும்படியாக நீர் வருவீராக. ஐ வில் கம் டு யூ என்று சொல்லிக்கிறீங்களே. உம்மை நேசிக்கிறவர்கள், உம்முடைய கிருபைக்காக இயங்குகிறவர்கள், வேதனையிலே அழுகிறவர்கள், பாடுகளிலே பாடுபடுகிறவர்கள், தனிமையை அனுபவிக்கிறவர்கள், உதவியற்ற சூழலிலே இருக்கிறவர்கள் தகப்பனே, நாங்கள் நீங்க வாங்க, நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய உதவியை கர்த்தர் நீர் எங்களுக்கு அனுப்பி கொடுங்க. ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் உண்டாகட்டும். I will not leave you comfortless என்று சொல்லிக்கிறீங்களே. இந்த கஷ்டத்துல நான் உங்களை விட மாட்டேன்னு சொல்லிங்களே. கர்த்தர் நீங்க ஆறுதலை கொடுங்க. கர்த்தர் நீ சமாதானத்தை கொடுங்க. அற்புதங்கள் நடக்கட்டும் கர்த்தாவே, அற்புதங்கள் நடக்கட்டும். 18 வருடம் கூனை கர்த்தர் நீங்க சுகப்படுத்தினதோ போல அற்புதங்கள் நடக்கட்டும் கர்த்தாவே. ஒவ்வொருவருக்கும் இயேசுனுடைய மகிழ்ச்சி உண்டாகட்டும், இயேசுனுடைய ஆறுதல் உண்டாகட்டும், இயேசுனுடைய சமாதானம் உண்டாகட்டும், இயேசுனுடைய சுகம் உண்டாகட்டும். இந்த மாதத்தை நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். யாவருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். யாவரை கர்த்தர் ஆசீர்வதித்தரும். நான் உங்களிடத்துல வருவேன் என்று சொன்ன வார்த்தையின்படியே இந்த மாதத்துல நம்முடைய பிள்ளைகளுக்காக நீ வருவீர் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். தகப்பனுடைய கரங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மாதத்தை ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் என்று